டைமுக்கு சாப்பிட வேண்டியதானே தானா? ஐயோ மாமா, காலையில இளநீர், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே இப்பதான் குடிச்சே முடிச்சேன். அது போதாதுன்னு இப்ப சத்து மாவு குடுக்குறான். இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுறது? டேய் ஏன்டா? கர்ப்பமா இருக்கல்ல, நான் தானே பாத்துக்கணும். தானா நீ போமா. தேங்க்ஸ் மாமா. டேய் அவ கர்ப்பமா தான் இருக்கா, அதுக்காக 2 நாள்ல சாப்பிட வேண்டியதை ஒரே நாள்லாம் சாப்பிட முடியாதுடா. பசி எடுத்தா அவளே சாப்பிட போறா. டேய் போடா. இல்லடா. என்ன அவ கர்ப்பமா இருக்கா, நீ தான் பாத்துக்கணும் அதானே? தெரியுது, போய் தொலை. இது என்ன பண்றது? இந்த நீ சாப்பிடு. ஏய் தனா. டேய் என்னாச்சு? என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா மாயா. யாரு? அதோ அவன்தான். தனா தனா இரு இரு. என்ன நீ இவ்வளவு வேகமா நடப்ப? மெதுவா நட. வா பார்த்து பொறுமையா நடக்கணுமா? பாத்தியா, கர்ப்பமான வைஃப அவன் எப்படி பாத்துக்கிறான்னு பாரு. அவனை மாதிரி நீயும் பாத்துக்கணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு டார்ச்சர்ன்னு சொல்ற? நான் இது இல்ல, இதை விட நல்லாவே பாத்துப்பேன். ஆனா நீ தான் எனக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிற. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, 10 மாசத்துல இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு வாரிச உருவாக்கி காட்டுறேன். ஏய் ஓகேவா? நாட் ஓகேன்னு சொன்ன. ஆஹா சிரிக்கிறாளே, கிரீன் சிக்னல் வந்துருச்சு. டேய் கதிரு. என்னடா? ஏய் ஏன்டா கத்துற? டேய் 2 பேருக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் ஆச்சு. இந்த விஷயத்துல நீ என்னை விட ஒரு படி முன்னாலதான் இருக்க. அதுக்காக ரொம்பலாம் சீன் போடக்கூடாது. இன்னும் 2 மாசம்தான். அதுக்கப்புறம் என் அளப்பறைய மட்டும் பாரு. அளப்புறதானே கொடுங்க. யார் வேணாண்ணா? டேய் நீ வேணான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்டா. சாரி, என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் குடிக்க வேண்டிய டைம். நான் போய் ஆகணும். ஏன்னா என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கால, நான் தானடா பாத்துக்கணும். டேய் நான் போய் முதல்ல என் பொண்டாட்டிய பிரெக்னண்டா ஆக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கெல்லாம் இருக்குடா மாயா. அச்சினு, நமக்கு நிறைய வேலை இருக்கு, அத உடனே பாக்கணும். ஆமா மாயா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. போடா, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதான் உனக்கு. அடி பாவி, நான் இதே நினைப்போட தான் சுத்துறனா? உன் மனசாட்சியை தொட்டு. போடா, உதப்பட போறேன். ஆமா, நீ ஜவுளி கடைக்கு போக வேண்டாமா? அது எப்பவும் போறது தானே. ஆமா, நீ எப்போ உன் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போற? அந்த ஆசைய மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தா தானா டான்ஸ் ஸ்கூல் வந்துருமா? நாம இறங்கி அதுக்கான வேலையை பார்க்கணும்ல. பாக்கணும்டா. என்னடி அதுக்குள்ள இவ்வளவு சோர்ந்து போயிட்ட? மத்தவங்களுக்குன்னா நேரம் காலம் பார்க்காம ஓடுற, உனக்குன்னு வந்துட்டா ஏன் இவ்வளவு டல்லா ஆயிடுற? இல்ல சீனு, டான்ஸ் ஸ்கூலுக்கு இடம் பார்க்கணும் தான். ஆனா உனக்கு வேலை இருக்குல்ல, எல்லாத்துக்குமே உன்னையே கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாயா. அதான் கடையில மேனேஜர், சேல்ஸ் ஹெட்னு இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. என் பொண்டாட்டியோட ஆசை லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு புருஷனா உனக்கு நான் உதவி பண்றதுக்கு எப்பவும் தயாரா இருப்பேன். நாம இப்பவே இடம் பார்க்க போயிடலாம். இடம் ஒண்ணு பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த வேலைகள்லாம் அப்படியே சீக்கிரமா நடந்துரும்ல. சீனு, அந்த சிதம்பரம் இருக்காருல்ல, அவரோட இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொளத்துக்கு பக்கத்திலேயே பசங்க எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு சரியான இடம். ஆனா தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாயா, அந்த இடம் போனா என்ன, நமக்கு வேற இடம் கிடைக்காதா என்ன? நீ உடனே கிளம்பு. இன்னைக்கே தேடி ஒரு இடத்த நம்ம முடிவு பண்ணிடலாம். சீனு, இங்க வா. என்னம்மா? வாடான்னு சொல்றல. மாயா இரு வரேன். சொல்லுமா. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா என்ன விஷயம்னு சொல்லுமா. வாடான்னு சொல்றல, வா வா சீனு. ம். சும்மா இருக்கிறவள நீ எதுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க? அம்மா
இப்ப என்னதாம்மா உன் பிரச்சனை? நம்ம குடும்பம் என்ன ஆட்டக்கார குடும்பமா? ஆ? நம்ம வீட்டு பொண்ணுங்க பள்ளிக்கூடம் வச்சு புள்ளைங்க முன்னாடி ஆடிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராதுடா. அப்புறம் அங்க ஆடுறேன் இங்க ஆடுறேன்னு சொல்லிட்டு இங்க பாரு, இதெல்லாம் எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. டான்ஸ் பள்ளிக்கூடம் வைக்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுக்கு இடம் பாக்குறேன் அது இதுன்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிற வேலையை வச்சுக்காத. ஒழுங்கா போய் உன் கடை வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? மாயா படிச்ச பொண்ணு, அவளுக்குன்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே இருக்குமா. ஒரு புருஷனா அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் இல்ல? ஐயோ அம்மா, நாட்டியங்கிறது ஒரு கலை. மாமாவே இதுக்கு ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்திருக்காரு. நீ என்னம்மா பழைய ஆள் மாதிரி குடும்ப பொண்ணு கௌரவம்னு என்னென்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, மாயா டான்ஸ் ஸ்கூல் வைப்பா. அதுக்கு நான் எல்லா விதத்திலையும் அவளுக்கு உதவியாவும் பக்கபலமாவும் இருப்பேன். நீ ஏதாவது சொல்லி நான் தடுக்காதமா. சபாஷ் மகனே, சபாஷ் சபாஷ். ஓ அம்மா இப்படித்தான் எங்கிட்டயும் பேசுனா. ஆனா இவ பாச்சா எல்லாம் எங்கிட்ட செல்லுபடி ஆகல. அதான் அவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. டேய் சீனு, இதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காதடா. மாயாவை கூட்டிட்டு போய் அவ ஆசைப்பட்ட மாதிரி இடத்த முடிச்சிட்டு வா. அதை விட்டுட்டு சரிப்பா. ஆ ஏண்டி, நீ எல்லாம் எப்படி திருந்த போற? திருந்தவே கூடாதுங்கிற கொள்கையோட வாழ்றியா? நல்லா